கவலைப்படாதீங்க. கத்தரை நோக்கி பாருங்க. எப்படிப்பட்ட ஆண்டா இருந்தாலும், எப்படிப்பட்ட நாட்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட மாசம் இருந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட பாதையில சென்றாலும் தேவனை கற்றுக்கிற நான் உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஜெயிச்சுக்கிட்டு மறித்த தேவனில்ல, தேவன் என்ன செய்ய மறித்தேன் ஆனாலும் சதாச்சரமும் உயிரோடு கிட்டு. அதுதான் உபாகம் புத்தகத்தை அதான் சொன்னாரு. நான் என்றைக்கு ஜீவிக்கிறேன். உபாகம் புத்தகம் 32:40 வாசித்து பாருங்க. நான் என் கருத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? என்றென்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? ஜீவித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம தேவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். மரித்த நானாலும் இதோ சதாச்சாரமும் உயிரோடு இருக்கிற நம்ம தேவனை கர்த்தர் உயிருள்ள தேவன். அதான் சொல்றேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியபடி உனக்கு காட்டுறேன். உண்மையை கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை. ஐயோ எப்படி நடக்குது, என் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடக்குது, என் பிள்ளைகள் என்ன படிக்க வைக்கிறது, என் பிள்ளைகள் படிக்க வைக்கிறது என்ன படிக்கிறது அடுத்த வருஷம் தெரியலையே, குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியலையே, எப்படி சின்ன பிள்ளை கற்றுக் கொடுக்குன்னு தெரியல கலங்குறீங்களா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு அவர் பாத்துல உட்கார்ந்து இருந்து அவர் பாத்துல காத்திருக்கிறேன்னு சொன்னா தேவனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் போதிக்கிறவர். கர்த்தரை போல போதிப்பவர் யார்? உலகத்தை யாருமே எதிர்க்க முடியாது, போதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை போதிக்கிற தேவன். கலங்காதீங்க. கர்த்தரை பார்த்து பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே நீர் போதும், நீர் அதை போதாங்க, நீர் தானே போதிக்கணும், நீங்க தானே போதிக்கணும் சொல்லி கர்த்தரை கேளுங்க, போதிப்பார். ஏசாயா புத்தகம் 28:26 அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவர் என்ன செய்றாரா? உணர்த்துகிற தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? உணர்த்துகிற தேவன். நன்றாய் போதித்து உணர்த்துற. நம்ம ஆண்டுக்கு ஒரு நாள் அப்படி பாத்துல கேட்கணும், ஆண்டவரே நாளைக்கு எப்படி நடக்கும், என் குடும்பத்தை எப்படி ஆசிரியர், குடும்பத்துல கொஞ்சம் தானே வருமானம் வருது ஆண்டவரே, இது வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை கட்ட முடியும், என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நாள் போதிப்பார், வருமானத்தை வசதிக்கு பண்ணுவார். என் குடும்பத்தை எப்படி ஆண்டவர் என் பிள்ளைகள் திருமணம் நடக்குது, எங்க போய் நான் பாக்குறது, யார்கிட்ட கேட்கறது, நீங்க ஒவ்வொரு நாள் கத்தரை பார்த்து கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவரே என் மகளுக்கு நல்ல திருமணம் நடக்கும், மகளுக்கு நல்ல திருமணம் நடக்கும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. ஆண்டு போதிப்பார். கத்தரை போல போதிப்பார். யாராவது சொல்ற நான் ஒரு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய காட்சி உண்மையை கண்டறித்து உனக்கு அது இந்த நன்றாய் போதித்து வாசிக்க 28:27. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உணர்த்துகிற தேவன். நன்றாய் போதித்து உணர்த்துகிற தேவன். என்ன செய்யும் எல்லாம் உணர்த்துறோம். நம்ம இந்த வேலை கிடைக்கிறா நான் உள்ளத்தோட நினைக்கிறாங்க. நானும் இன்னைக்கு இல்லை, நம்ம நினைக்கிற நினைவு நீச்சி அப்படின்னு அப்படியே நம்ம நினைச்சு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த எண்ணம் மாறி போயிடும். கர்த்தர் உணர்த்துறாங்க. உள்ளத்துல திருப்பி 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 அதை உணர்த்திட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அது கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு போதிக்கிறதா இருக்கிறாரு. சரி, அவர் போதிப்பார். நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதுதான் நம்ம கிறிஸ்துமஸ் நம்ம தியானிக்கு போறோம். கர்த்தர் போதிக்கிறவரா இருக்காரு. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல யாருக்கு கர்த்தர் போதிப்பாரா? பொன்னியாவா 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா என்ன செய்யறாரு? அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா? சகலத்தை நமக்கு குறித்து பரிசுத்த அபிஷேகத்தை நமக்கு நிறைய நம்ம உள்ளத்துல பெற்றிருப்போமானா பரிசுத்த உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பாரானா அவர் என்ன செய்வாரா? அவரே சகல காரியத்தை போதிப்பார். குடும்பத்தை எப்படி கட்டுறது, உங்க பிள்ளைகளுக்கு எப்படி வாழ்க்கை நடத்துறது, எந்த ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஆதிக்குள்ள வளரணும் என்ன செய்யணும், ஆதிக்குள்ள எப்படி வளரணும், கத்தோடு எப்படி நெருங்கி ஜீவிக்கணும், எல்லாமே நம்ம கத்தர் போதிப்பார். நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அபிஷேகத்தை பெற்றுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. நிறைய பேர் ஒரு நாளைக்கு பரிசுத்த நிறைவாங்க, வருஷத்துல ஒரு நாளைக்கு மறுநாள் நிறையவே மாட்டாங்க. கத்தர் கேட்டு நீங்க பெற்ற அபிஷேகம் போயிருக்கா என்ன இருக்குது? நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களில நிலைத்திருக்கிறது. நிறைய பேர் செய்தி நிறைய மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உற்சாகமா இருந்தா அது உற்சாகமா பரிசா நிறைவாங்க. அப்படியா இருக்க கத்தர் தேவன் சொல்லுது நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களில நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் நமக்கு என்ன செய்யுதான்? சகலத்தையும் போதிக்கிறது. அபிஷேகம் ரொம்ப நாள் நிறைஞ்சிருக்கும் தெரியுமானவர்களே. அந்த எனக்கு அபிஷேகத்தை தாரணைய நிறைச்சிருக்கு. நிரப்புங்க பண்ணி நிரப்புங்க. அந்த நான் வந்து வெறுமையான பாத்திரம் இருக்கக்கூடாதப்பா. நீர் எனக்குள்ள இருக்கணும், நீர் எனக்குள்ள இருக்கணும்.
இல்லாத வாழ்க்கை பெருமையான வாழ்க்கை வந்தவரை கத்திரை ஆவியானவர் கத்திரை எங்க உண்டோ கத்திரை ஆவியானவர் எங்க உண்டாங்க கத்தன ஆவியானவர் கத்தாய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரணும் கூப்பிடணும் வருந்தி கூப்பிடணும் சீசன் வருந்தி கூப்பிட்டாங்க அவங்களோட தேவன் தங்க போனார் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவர் கூப்பிடும் பசுத்தேவை எனக்குள்ள வரணும் ஆண்டவரை நீங்க வாய் திறக்காம அப்படியே உட்காந்துருக்கீங்க கஷ்டம் வேண்டாம் பல விட்டு மற்றவங்க இருப்பா யார் வாஞ்சியா இருக்கிறதோ அங்க சொல்றது எனக்கு வாஞ்சியா இருக்கிறதுனால இப்படி போய் நாம தந்துருக்கிறதுனால இந்த வாஞ்சியா தேவத்துல யார் யார் அன்பா இருக்காங்க அவங்களுக்கா வருவாரு நீங்க அப்படியே உட்காந்துட்டு ஆசையாம உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு அப்படியே உட்கார வேண்டியதான் என்ன வீட்டுல நிறைய வேலை செஞ்சு போயிட்டு அயாளுக்கு அப்படியே உட்காந்து உட்காந்துட்டே இருங்க கத்தர் உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு தந்தார் அவ்வளவுதான் இந்த உலகத்துல 675 கோடி மக்கள் இருக்காங்க நீங்க இல்லையா நான் தேவனுக்கு எத்தனையோ பேரு கத்தரி வேண்டி நீங்க பெற்ற அபிஷேகம் உங்கள நினைத்தது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு அறிவிங்க மத்தவனுக்கு அப்படியே உட்காந்துருக்கீங்க எப்படி பத்து எங்க போயிடுறாரு கத்தரி வேணும்னு சொல்லி நீங்க பெற்ற அபிஷேகம் உங்கள நினைத்திருக்குது நம்மளை விட்டு அவர் நீங்க மாட்டாரு அவர் வேதனைப்படுத்தும் போது நீங்குவாரு அவர் பிரிவிழாத காரியம் செய்யும்போது நம்மளுக்கு நீங்கிடுவாரு இல்லாட்டி நமக்குள்ளே நினைச்சுப்பாரு என்னைக்குமே நிறைய வேண்டும் அந்த நீங்க பெற்ற அபிஷேகம் எடுத்துக்கோங்க நம்ம எப்படி செய்வாரா சகலத்தையும் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரை நிலைத்திருப்பீர்களாக சகல காரியத்தை உங்களுக்கு போதிப்பார் நீங்க கேளுங்க யாரெல்லாம் இந்த பழைய பசுத்தை நம்பிக்கை நடந்திருக்கீங்களோ நம்ம கத்திரிக்கான காரியம் செய்யும் போது செடிக்காம இருக்க சோர்ந்து போயிட்டு இருக்கும்போது எங்கப்பாரு சோர்வு கட்டி நம்ம ஆவியான இழந்திருப்போம் இந்த வருஷத்துல கேளுங்க ஆண்டவரே அபிஷேகம் இல்லாட்ட அந்த உலகத்துல வரவே முடியாது அது இந்த வருஷம் இந்த வருஷத்தின் பேர் என்ன நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை யாரும் இழந்திருக்கீங்க யோசித்து பாருங்க இழந்திருக்கீங்களா எல்லாரும் நிறைய ஏதாச்சும் சும்மா அப்படி நிறையறீங்களா அறிஞர் அதெல்லாம் செல்லாது கத்திரி பேர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அபிஷேகம் அல்லேலூயா நாம் மீட்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிற முத்திரை அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா பிறகு இந்த உலகத்துல எல்லாம் பரவலுக்கு போக முடியாது அபிஷேகம் கலந்து போகாது கலந்து பேச கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க அல்லேலூயா 1 அதிகாரம் 20 வசனம் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் பரிசுத்தரால அபிஷேகம் பெற்ற என்ன செய்ய முடியும் சகலத்தை அறிந்து கொள்ள முடியும் அல்லேலூயா அல்லேலூயா சகல காரியத்தை நம்ம சொல்லித் தருவோம் எல்லாமே நம்ம சொல்லித் தருவோம் வேதத்தை சொல்லித் தருவாரு உலகத்தில் எப்படி வாழணும் என்ன செய்யணும் எப்படி ஜீவிக்கணும் மற்ற மக்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எது கற்று பிடிக்கும் எதை மற்றவங்க எப்படி இருக்கணும் சகலத்தையுமே சொல்லித் தருவார் அல்லேலூயா நான் 5வது வரைக்கும் ஸ்கூலுக்கே போயிருக்கேன் படிப்புங்களே ஒண்ணும் தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியல 19 வயசுல உலகம் என்னன்னு எனக்கு தெரியாது எங்க அம்மா இருந்துட்டா பரவாயில்ல எங்க சித்தப்பா பாப்பாங்க அந்த மாதிரி அப்பதான் நினைச்சிட்டேன் ஒண்ணுமே தெரியாது எங்க அம்மா இருக்கணும் அந்த மாதிரி ஒண்ணும் தெரியாது அப்படிப்பட்ட என்னைக்கு கஷ்டத்தை நான் மீட்டர் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி என்னைக்கு உள்ளத்துல வந்து அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லித் தராரு எல்லாமே சொல்லித் தராரு பேசுறா சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன் பேசுற எல்லாமே சொல்றது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அவர் கத்துறான்னு பேச அபிஷேகம் வாசிங்க 20:2 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அது என்ன செய்வார் சகலத்தை அறிந்து கொள்ள விடுவார் ஒரு உள்ளத்தில் இருக்க கூட தேவனுக்கு சொல்லித் தருவார் ஒரு உள்ளத்தில் இருக்கிறது நமக்கு சொல்லித் தருவார் வாசாக்குதான் சொல்லுது யாவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 25 வசனம் வாசித்து பாருங்க மனதிற்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை அல்லேலூயா கர்த்தர் ஒரு உள்ளத்தில் இருப்பதை சொல்லி தர ஒருத்தர் என்ன பேச போறாங்க எதற்காக இந்த நாள்ல இப்படி பேச வந்திருக்காங்க எல்லாமே எனக்கு சொல்லி தருவார் 1:2 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் சகலத்தை அறிந்து பிரியமானவனே உண்மை அது 100% உண்மை எனக்கு கர்த்தர் எல்லாமே சொல்லி தரு யார் என்ன நாளையில பேசுறாங்க எதுக்காக பேசுறாங்க எதற்காக இந்த வார்த்தை பேசுறாங்கிறது கர்த்தர் எல்லாமே சொல்லி தருவார் அல்லேலூயா அல்லேலூயா யார் எதிர்க்காக இந்த மாதிரி இருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு இப்படி இருக்காங்க அது வடமை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்க இந்த நிலைமையில இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி தருவார் அவங்களுக்கு சாக்கிட்டே இருந்துருவார் அல்லேலூயா
அதை நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்திலும் ஜெயிக்கிறாரா? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தை அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்றிருக்கோமா? இறங்கிட்டு அப்படியே விட்டுட்டு போறதில்ல தெரியுமா? அன்னைக்கு அந்த பேச மாத்திர பரிசுத்தரால் இல்ல. நீங்க பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்ற சகலத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் என்ன நடக்குது தேவன் சொல்லி தருவார். நம்ம யார் என்ன நிலைமை நம்ம நினைக்கிறாங்கன்னு சொல்லி தருவார். அறிவுயா நம்ம இந்த அபிஷேகம் பெற்று அன்னை பத்திர பெற்று அங்கேயே விட்டுட்டு போறதுக்கெல்லாம் பரிசுத்தரால் இல்ல. நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களில நிலைத்திருக்கிறது. நம்ம நிலைத்திருக்கிறாரு. அறிவுயா நீங்க பரிசுத்தரால் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். 89 சங்கீதம் 20வது வசனம். 89 சங்கீதம் 20வது வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கர்த்தர் என்ன செய்யறாராம்? பரிசுத்த தைலத்தினால் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. பெற்றிருக்கிறோமா? சொன்னா ஆண்டவரே நான் இன்னும் அபிஷேகம் ஏதோலாம் கண்ணி பேசுற அவ்வளவுதான். அப்புறம் நம்ம அப்படியே விளக்கு எப்படி அமைஞ்சிடும், அது போல அமைஞ்சிடும். அப்புறமா பாட்டி பாடி அப்புறம் தப்பாடமா அடிச்சு அப்புறம் தான் பிறகு அறிவீங்க. அது அபிஷேகம் தெரியுமா? நீங்க பெற்ற அபிஷேகம் உங்கள நினைத்திருக்கு. நம்ம எப்படி அபிஷேகம் பெற்றிருக்கிறாராம்? பரிசுத்த தைலத்தை நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் புதிய நேர அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க 92 சங்கீதம் 10வது வசனம். என் கொம்பை என் கொம்பை போல உயர்த்தி புதிய அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பண்ணப்பட்டுட்டேன்னு சொல்லல, என்ன சொல்றாரு? பண்ணப்படுகிற ஒவ்வொரு நாளும் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறேன். 24 சங்கீதத்துல சொல்றாரு, என் தலை என்னால அபிஷேகம் பண்ணுகிறீர். பண்ணிட்டேன்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு? 24 சங்கீதம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பணியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பண்ணுகிறீர்கள் சொல்லி பண்ணி முடிச்சுட்டீங்கன்னு சொல்லல. நம்ம ஏதாவது ஒரு நாளைக்கு தனி பஸ்ல பேசுறோம், மற்ற அப்படியே உட்காந்துடுறோம். கர்த்தர் வேதம் சொல்லுது, என் புதிய நாள் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் தலையை மேல் அபிஷேகம் பண்ணுகிறேன், நான் புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாள் நிறைவு பிரியமானவர்களே. பரிசுத்தம் நிறைஞ்சாதான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி தருவார். எல்லா காரியத்தையும் சொப்பத்து கூட உங்களுக்கு சொல்வார். உங்க குடும்பத்துல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை வரப்போகுது, இது உங்க குடும்பத்துல என்ன ஆசிரியர் வரப்போகுது, எல்லாமே சொல்லி தருவார். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அபிஷேகத்தை இறந்துடாதீங்க. தயவு செய்து இறந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த புதியாண்டுல கேளுங்க. ஆண்டவரே உங்க அபிஷேகம் சாரும், ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை சாருமா கட்டாவே நீக்குள்ள வரணும், எனக்குள்ள வரணும், எனக்குள்ள வரணும்னு சொல்லி கேட்கணும், அஞ்சோடு கேட்கணும். அதனால சொல்றாரு சங்கீதக்காரர் சொல்றாரு, 71 சங்கீதம் 17வது வசனம். 71 சங்கீதம் 17வது வசனம். தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன். சிறு வயது முதல் தாவீதுக்கு என்ன செஞ்சாரா? போதித்து வந்தேன். கர்த்தருக்கு பச்சை மரம் இருக்கா? கர்த்தருக்கு பச்சை மரம் இருக்கா? தாவீது மட்டும் தான் போதிப்பேன் உனக்கு போதிமரம் சொல்லி இருக்காரா? அது பச்சை பதமுள்ள தேவன் அல்ல. புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, உங்களுக்கு வாங்கி வேணும். பசுத்தனை சாங்காண்டவரே அதை சொன்னார். விருப்பம் உள்ள மேல சிவத்தினை ஊற்றின்னு சொன்னார். எல்லாருமே நாங்க ஊற்றின்னு சொல்ல வாசித்து பாருங்க. வெளிப்பட்ட 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் கடைசி மாத்து வாசிங்க. விருப்பம் உள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். தேசுக்கு வாழ்க்கை வேண்டாண்டவரை நீ எனக்கு வரணும், நீ வந்தாலே எனக்கு ஒரு சொல்லி அதான் கேட்கலாம். விருப்பம் உள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பத்தை உடனே போய் சேனல் எடுத்துக்கிறார். விருப்பம் தான் உடனே போய் அந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்துடும். விருப்பம் இருந்தா உடனே எல்லாரும் வாங்கிதான் வாங்கிடுறோம். ஏன் பசுத்தாங்க விருப்பம் இல்ல? உங்களை என்னை உருவாக்கின பசுத்தாவியனதா தெரியுமா உங்களுக்கு? யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்புறம் கூப்பிடணும் உள்ளத்துல அவங்களால வாழ்க்கை செத்த வாழ்க்கை புரியுமானவர்கள். வாசித்து பாருங்க. பசுத்தனி அவர் தேவாவியனதை நம்ம உண்டாக்கினாரா? அவர் உங்களுக்கு எனக்குள்ள இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை யோசித்து பாருங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உயிர்ப்பு தாய் உங்களுக்கு இருக்காரா? இல்லைன்னு கேளுங்க. அந்த சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொன்னார். எப்ப ஆலோசனை சொல்ல பசுத்தார உங்களுக்கு நினைச்சிருந்தார். ஒரு நேரம் விருப்பம் அவளுக்கு அன்னை பார்த்து பேசிட்டு அப்படியே விட்டுருவீங்க. அது அப்படி நீங்க பெற்ற அபிஷேகம்
எதுக்குதான் நமக்குள்ள நிலைச்சு இருக்கிறது. நம்மளுக்கு அப்ப அன்னி பேசுற பேச்சு அப்படி போயிட மாட்டாரு. சிலருக்கு அதான் எண்ணம். அன்னி பேசுற பேச்சு அப்படியே போயிடுவாரு நினைச்சுக்காதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன இருக்குது? உங்கள நிலைத்து இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பெற்ற அபிஷேகம் நிலைத்து இருக்கிறது. ஒரு நாளைக்கு அன்னி பேச பேசிட்டு ஒரு நாளைக்கு அப்படியே எல்லாம் கஷ்டம் நிறைங்கோ தப்பு போய் அடிச்ச கூட நிறைய மாட்டீங்க. அப்படியே விடாது. அது பரிசுத்த நல்ல பிரியமா உங்களை நீங்க ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. இந்த புதியாண்டுல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும். நீ இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே புரோஜனமற்ற வாழ்க்கை பிரியமானவரு. பரிசுத்தம் வாழ முடியும். பரிசுத்தம் வாழவே முடியாது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழலாம், பரவது போக முடியும். உலகத்தை எதை வேணா செஞ்சுக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மாறு நடிச்சு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், கைவிடப்பட்ட சூழ்நிலை. தயவுசெய்து எல்லாம் பசுத்தை அடிக்க போராடிக்கணும். ஆண்டவரே அதுக்கு விருப்பம் விளம்பரனால ஜீவ தண்ணீரை இலவசமா கொடுப்பேன். போய் உங்களுக்கு காசுல பிரியுமா? இலவசம் இலவசம். இன்னைக்கு நீங்க அசதியா இருப்பீங்கன்னா சொன்னாங்க, கிடைக்க கூட நாட்கள் வரப்போகிறது. இலவசமா கொடுப்பேன்னு சொன்னார். ஆண்டு கேளுங்க. ஆனா ஆண்டு நம்ம மேல தன்மையால்தான் நமக்கு ஒரு நாள் கூட்டி கொடுத்து என் பிள்ளைக்கு நிறைய பரிசா நிறைய சொல்லி நம்மளுக்கு நம்மளோட போராட்டி இருக்கிறாரு. அப்படி சொல்றாரு. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3 அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனசனோடே போராடுவதில்லை. என்னைக்கு நம்ம போராடிக்க மாட்டோம். மக்களை பெற்றுக்கணும். நம்ம உள்ளத்துல வர உங்க இதயத்தை கதை தட்டிட்டே இருக்க மாட்டாரு. என்னைக்கு நீங்க மக்களை கதை தர இதயத்துல வாரன்னு கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்க மாட்டாரு. அவர் போயிட்டா நம்ம வாழ்க்கை பரிதாபம். அல்லேலூயா. அதனால கூப்பிடுங்க, எனக்குள்ள வாங்க. நான் இத்தனை வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டேன் காலங்களை. நீர் என்ன எனக்குள்ள வரணும், நீர் எனக்குள்ள வரணும். உங்களை தங்குள்ள சொல்றாரு. என்னைக்கு ஆவியை நினைக்க மாட்டாரு. நம்ம இடத்துல போராட மாட்டாரு. இன்னைக்கு கேளுங்க. அப்பதான் ஆண்டு சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்யுது? சகலத்தையும் போதிக்கும். நான் ஒண்ணு போதிப்பேன்னு சொன்னாரு. எப்படி பதிப்பாரு? பசுத்த நமக்கு வந்துட்டாரு. நமக்கு ஒரு நாளும் போதிக்கிறாரு. அல்லேலூயா. பசுத்த உங்களுக்கு எனக்கு வந்து கட்டாயம் போதிப்பாரு. என்ன செய்யணும், எப்படி வாழணும், இந்த உலகத்தை எப்படி வாழ்ந்த கருத்து பிடிக்கும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், நம்ம கருத்து போதிப்பார். ரெண்டாவது இயேசுக்கு யாருக்கு போதிப்பாரா? தேவனாய் கருத்துக்கு பேரு சொல்லுகிறது. ரெண்டாவது யாருக்கு போதிப்பாரா? வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீத புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 9வது வசனம். சாந்த குணமுள்ளவர்களை ஞானத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ள இருக்கு. நிறைய பேர் சத்தியத்தை கேட்கிற வீட்டுல கூட பயங்கர கோபம் இருக்கு. நிறைய வீட்டை கோபப்படுறீங்க. சாந்த குணமுள்ளவருக்கு தான் கத்து போதிப்பார். சத்தியத்தை என்ன நினைக்கிறீங்க? ஏதோ பாடம் செவம் பண்ணோம், பாட்டு பண்ணோம், பைபிள் வாசித்தோம், மெசேஜ் வீட்டுக்கு அதான் முடிஞ்சிருது. இந்த வசனத்தை கை கொள்றது ரொம்ப பேர்த்த கிடையவே கிடையாது. நமக்கு அந்த வசனத்தை காணிக்கிறது கிடையாது. இந்த வசனத்தை அப்படி இங்க விட்டுட்டு போயிடுறீங்க. கத்திரி பேரை சொல்லி யாரு போதிப்பாரா? சாந்த குணமுள்ளவருக்கு தான் கத்திரி போதிப்பார். ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கும். வாசித்து பாருங்க. மத்திய விசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள். பாத்தீங்களா? நான் சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறேன். கேட்டுக்கொண்டு எந்திரிச்சீங்க கற்றுக்கோங்க சொல்றாரு. சாந்த குணத்துக்கு ஆண்டவரே உண்மைப்பாளரை மாற்றும். ஆண்டவரே உண்மைப்பாளரை மாற்றும். எனக்கு சாந்த குணத்தை தாருங்க ஆண்டவரே. உண்மைப்பாட மாற்றும். ஒரு தாய் என்ன செய்வாங்க? பிள்ளை என்ன மாதிரி டாக்டர் படிக்கணும். ஒரு டீச்சரா இருக்க தாய் என்ன செய்வாங்க? என்ன போய பிள்ளை டீச்சரா இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய நான் சாந்தமும் மனத்தாழ்மை எந்த சேர்த்துக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. கத்தனை கேளுங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம சாந்த கத்தரை போல போதிப்ப 36:22 இதோ தேவன் தம்முடைய வல்லமையை இருந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவரை போல போதிக்கிறவர் கத்தரை போல போதிக்க யாராலுமே முடியாது. அல்லேலூயா. அவர் கூப்பிடுங்க, உள்ளத்துல கூப்பிடுறார். வாங்க வாங்கிக்கிறார். வேறு உள்ளத்துல வாங்க. அவன் உண்மைப்பட எனக்கு சாந்த மனசு தாங்க. சாந்த மனசுக்கு என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. லேசப்பா கூப்பிடுங்க, உங்களுக்கு வருவார். அது எனக்கு உண்மைப்பட சாந்த மனசு அவரை நம்ம மாற்ற முடியும். தண்ணீரை திராட்சத்தை மாற்றுவார். கண்களை தண்ணீர் மாற்றுவார். கற்பாரி நீர் ஊற்ற மாற்றுவார்.
செவந்த சமத்தை வெற்றாந்தரை மாற்ற யோர்தானை வட்டி பண்ணினார். உங்களை என்ன மாற்றாரா? மாற்ற மாட்டாரா? கட்டாயம் மாற்றுவார். அல்லேலூயா. கேளுங்க, இயேசு எனக்குள்ள வரணும், இயேசு எனக்குள்ள வரணும்னு கேளுங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா இயேசுக்கு நமக்குள்ள வந்துட்டா நம்ம அவரை போல சார்ந்தவங்களை மாற்றுவார். பாருங்க, நம்மளை போல பாடுள்ள மனுஷன் மோசே சார்ந்தவங்களமா இருந்தாரா? வாசித்து பாருங்க. என்ன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். எப்படி இருந்தாரா? மிகுந்த சாந்த குணம் மனிதரா இருந்தாரா? அவர் உங்களை போல என்னை போல பாடுபுள்ள மனுஷன் தான், நம்மளை போல. ஆனா நம்ம பூமியில் சகல மனிதர்கள் எப்படி இருந்தாரா? சாந்த குணங்கள் போல என்ன பட்டுச்சு? மிகுந்த சாந்த குணம் இருந்தார். அவரை மாற்றி உங்களை நீ மாற்ற மாட்டாரா? ஆண்டவரை பார்த்து அதிநேரம் அவர் காத்திருந்தார், செபித்தார். அதனால ஆண்டவரை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை மட்டும் சார்ந்தவர் மாற்றுவோம், என்னை உண்மை போல மாற்றுன்னு கேளுங்க, கட்டாயம் மாற்றுவார். என்ன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கர்த்தரின் சரி மோசடி என்ன செஞ்சாரா? முகமுகமாய் பேசினாராம், பிரதிச்சமாகவும் பேசுறாராம். அவரை கர்த்தரி சாயல் அவர் என்ன செஞ்சார்? மோசே காரணம் பூமியில இல்லாத பாருக்கு எப்படி இருந்தாரா? மிகுந்த சார்ந்த குணம். நமக்கு எவ்வளவு கோவம் யோசித்து பாருங்க. நம்ம 4 நாள் கேட்கணும், ஆண்டவரே என் கோவத்தை எடுத்து போடும், ஆண்டவரே என் கோவத்தை எடுத்து போடும். பேசி கோபப்பட்டாலும் பெரியவங்களா ஆக முடியுமா? கோபத்தை பெரியவங்களா இருக்கலாமா? நிச்சயமா ஆக ஆண்டு கத்து ஒப்புக்கணும். ஆண்டவரையால கோபப்படாது இருக்கலப்ப என்னால முடியல. ஆனா ஒவ்வொரு நாள் ஆண்டு கேட்பேன், ஆண்டவரே என் கோபமே வரக்கூடாது, உண்மை போல என்ன மாற்றணும். நான் வாழ்ந்த உங்களுக்காக வந்து உலகத்துல பார்த்தே வேண்டாம் எடுத்துக்கோங்க, எனக்கு உண்மை போல மாற்றுன்னு தான் நான் கேட்பேன். ஒவ்வொரு நாள் கேட்டே இருப்பேன். கத்துட்டு கேட்கணும், நம்ம கேட்டாதான் மாற்றுவார். அல்லேலூயா. என் மோசை நம்ம போல பாட்டுல மனுஷன் உலகத்துல நம்ம மாதிரி தாய் வீட்டுல பிறந்தவர் தான். அவர் என்ன செஞ்சான்? பூமியில அனைத்து எப்படி இருந்தாரா? மிகுந்த சார்ந்த குழந்தை. அதனால தேவனை கத்து முகமுகமா ஏசப்பாங்க பேசினாரா? முகமா பேசினாரா? பிரதிச்சம் பேசினாரா? அவர் கத்திரி தாயில பார்த்தாரா? ஏன் நீங்க தான் பார்க்க முடியல? ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் மோசை போல சார்ந்த குணத்தவர், உண்மை போல சார்ந்த குணம் வச்சு நீ பரிசுத்தவர். நான் பரிசுத்தர் ஆகிய என்ன பேச்சு பரிசுத்தர் சொன்னீங்களப்பா? நான் சார்ந்து மனத்தாழ்மையா இருக்கிற சேர்த்து கற்றுக்கொள்ள சொன்னீங்களா? ஆண்டவரே என்ன உண்மை போல மாற்றுங்க, என்ன மாற்றுங்க சொல்லி கண்ணீரோடு கேளுங்க, நிச்சயம் மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, உங்க சார்ந்த படம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சரி மாற்றியது. அதுவே நம்ம உலகத்துல பிறந்தவங்க பாதியும் தூசியமா தான் இருந்தோம். இப்ப நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் சார்ந்த படம் எல்லாருக்கும் தெரியணும், என்னை உண்மை போல மாற்றும் ஐயா, உண்மை போல மாற்றும். நீர் எப்படி சார்ந்தவங்க என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் நீங்க எப்படி பேசுறாங்க? உலகத்தை எத்தனை மனிதர் பேசுன கவலைப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஐயோ முன்னால அவங்க எவ்வளவு என்ன அன்பா பேச, இன்னைக்கு பாரு எனக்கு பார்த்த பேசுறது இல்ல. எத்தனை பேரை சொல்றோம் எவ்வளவு அன்பா பேசுவாங்க. இப்ப பாருங்க திருப்பி மனிதருக்காக நம்ம வாங்கிக்கிறோம். இன்னைக்கு இருந்து நாளைக்கு மதிக்கிற மனிதருக்காக தேவனை கட்ட யூகயுகமா யூகயுமா அவரோட வாழ போறோம். அவர் பேசுறது எத்தனை பேர் கலைஞ்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. ஏற்றிருக்கவங்க பேசலையே, மனிதர் பேசல, அவங்க பேசல, இவங்க பேசல, அவங்க நல்லா இருந்தாங்க. இப்ப பாருங்க வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நானும் தான் சொல்லியிருக்கேன், திரும்ப கவலைப்பட்டிருக்கேன். அங்க அர்த்தம் சொல்லுது, அவங்க பேசுறது இவங்க கவலைப்படுறீங்க, என்ன பத்தி நீ கவலைப்பட்டியா? ஆண்டு அடிக்கடி கேட்பாரு. உலகத்துல யாராரா பேசுற கவலைப்படுற, ஏற்றுக்கு பேசுற கவலைப்பட்டிருக்கோமா? முகமா மோசடி பேசுறீங்க, எங்களை பேசுறீங்க. குடிக்கலாம் எங்களை ஆண்டு பேசலாம்னு சொல்றேன். நான் எங்களை குரலை கேட்க முடியல, நான் எங்களை சாயலை கேட்க முடியும். எனக்கு திருவித்தார் அதான் பார்த்து பவுல் எழுதுறாரு, உங்க சார்ந்த பணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க சார்ந்த பணத்தை தரணும். நிறைய கோப்படுற ரொம்ப கோப்படுறப்ப இது மாற்று வந்தோம். நீங்க தானே மாற்றணும். நம்ம ஒரு சில நினைச்சுக்கலாம், நம்ம திட்டிச்சுன்னா நல்ல நம்ம பெரிய காரியம் செஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம திட்டம் போதெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேசிட்டோம்னா நம்ம சந்தோஷப்படுறோம். கர்த்தர் உள்ளத்தை உடைக்கணும்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார், நான் சார்ந்த குணமா இருக்கணும், நீங்களும் சார்ந்த குணம் சொன்னார். நான் சார்ந்து மனத்தாழ்மை என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. மோசை நம்மளுக்கு பாடுள்ள மனுஷன் தான், நம்மளை பார்த்து தாய் வயிற்றுல பிறந்தவர்தான். அவர் என்ன செஞ்சாரா? எப்படி பூமி எங்கும் எப்படி இருந்தாரா? மிகுந்த சார்ந்த. அதனால ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு முகமுகமாக பேசினார்.
பிரதிச்சமா பேசினாராம், சினைதனை போல பேசினாராம். அவர் தாயில பார்க்க முடியுது, ஏன் உங்களுக்கு பார்க்க முடியல? தேவனுக்கு பச்சைவாதமா? மோசத்தை மட்டும் தேவன் அன்பா இருப்பாரா? நம்மகிட்ட அன்பா இருக்க மாட்டாரா? கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது தேவன் யாருக்கு ஆலோசனை வர பாருங்க. சங்கீத புத்தகம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தர் பார்க்கிறார். நான் பொய்த்தன கர்த்தர் பார்க்கிறார். நான் தப்பு பண்ண கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பிரிமா என்ன தன்னை சிந்திட்டு இருந்தா அதை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நமக்கு பயம் வரணும், பயம் வரணும். அவனுக்கு தான் தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். நம்ம எப்படி நடக்கணும் எல்லாமே போதிப்பார். கர்த்தரை பயப்படணும், பயத்தை கேட்கணும். பயம் தாங்க சுவாமி. இந்த வருஷம் இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டு தொடக்கத்தை சொல்லிட்டு கர்த்தர் பயப்படுறது என்ன? நீதிமொழிகள் 8:13. தீமையை இருப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை வெறுக்கணும், நம்ம அப்ப அந்த தீமை நம்ம வெறுக்காது, நம்ம தான் தீமை வெறுக்கணும். இது கர்த்தர் பிரிமா காரியம் செய்ய மாட்டேன், நான் கர்த்தர் உள்ளத்தை வளைக்க மாட்டேன், கர்த்தர் துக்கப்படுத்த மாட்டேன்னு நம்ம தான் அந்த தீமை வெறுக்கணும். கர்த்தர் பயப்படுறவங்க தெரிஞ்சார், தான் தெரிந்துகின்ற வழியை நமக்கு கிடைக்கிறாரா சோதிக்கிறார். ஆபிரகாம் பயந்திருந்தார். வாசித்து பாருங்க. ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அவனுக்கு அப்ப பார்த்து ஆண்டு சொன்னாரு, தேவனுக்கு பயப்படுற நினைக்கிறாரா இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பயப்பட பயம் இருக்கா? நீதிபதி 3ஆம் அதிகாரம் 32 வசனம் சொல்லுது, கர்த்தர் பயப்படுற அவருடைய ரகசியம் இருக்கு. வாசித்து பாருங்க. நீதிபதி 3:32. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமானோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமானவர்கள் இருக்கிற ரகசியம் கர்த்தர் பிரிமாறு நம்ம ஆண்டு ரகசியம் சொல்லி தர. கர்த்தர் பயப்படணும். ஆண்டவரே உங்க பயப்பட பயப்படணும் சாரு சுவாமி. ஆபிரகாமை பார்த்து ஆண்டு என்ன சொன்னாரு? தேவனுக்கு பயந்துக்குன்னு சொன்னாரு. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனார். நம்ம என்ன கர்த்தர் கூப்பிட்டா வச்சு ஊழிட்டு, ஐயோ ஊழிட்டு போனா குடும்பத்தை யார் பாப்பா? ஊழிட்டு போயிட்டா என் பிள்ளைங்க யார் பாப்பா? குடும்பத்துக்கு என்ன 100 யோசனை யோசிக்கும். ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சாராம்? புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாரு? புறப்பட்டு போனார். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். உடனே கீழ்ப்படிந்து ஆண்டு காமிக்க தேசத்துக்கு எங்க போகணும், என்ன செய்யணும், அங்க சாப்பாடு இருக்குமா இருக்காதா, வீடு இருக்குமா வீடு இருக்காதா, கருக்க இடம் இருக்குமா இராதா, அது எதையா யோசிக்கலாம். உடனே என்ன செஞ்ச? கீழ்ப்படிந்து கஷ்டத்துக்கு என்ன தேசத்துக்கு என்ன செஞ்சாராம்? புறப்பட்டு போனார். கர்த்தர் அவர் பார்த்தாரு, கீழ்ப்படிவை பார்த்தாரு. நம்ம ஆண்டு எத்தனையோ காரியம் சொல்லியிருக்காரு. தீர்க்கதரிசனமா நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாரு. எதையாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? அப்ப சொல்லுவோம், ஆண்டு சொன்னாரு எங்கெங்க நிறைவேற்றாரு? எனக்கு எத்தனையோ ஆண்டு வாசிப்பத்தை ஒன்னோட நிறைவேற்றல. அதை நம்ம சொல்றோம். ஒரு வசனம் பாருங்க, ஏன் நிறைய பேர் வாழ்க்கை நிறைவேற்றல, வாழ்க்கை அற்பம் நடக்கல, நிறைய தீர்க்க சொல்லி ஏன் நடக்கலன்னு தெரியுமா? அந்த வசனம் பாருங்க. எரேமியன் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். நான் விரோதமாய் பேசின அந்த சாதியா தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு சாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்வதும் உண்டு. அவர்கள் என் சட்டத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லா போனதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 29 நான் மனமாற மனிதன் அல்லன்னு சொல்றாரு. நம்ம அவர் வாழ்க்கை பொல்லாப்ப செய்யும் போது அவர் நம்ம செய்யறேன்னு சொன்ன வார்த்தை என்ன செய்ய மாட்டாரு, செய்யா மனம் மாறுவாரு. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருக்கு நம்ம எப்பவுமே பிரியமா இருக்கும். ஆபிரகாம் செஞ்சாரு, போற இடம் இன்னும் சொல்லி பாத்தீங்க. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இல்லதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். உடனே கீழ்ப்படிந்தாரு. அதனால இங்க சொல்றாரு, ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
கர்த்தர் பயந்தவர்களுக்கு என்ன செய்றாரா? தான் தெரிந்து கொண்ட வழிய போதி பிறந்த வாசிங்க. சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அதனால ஆபிரகாம் எது செஞ்சது? நான் செய்யறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய ஒரு தாங்கி பொண்ணு கண்ணை வைத்தவனுக்கு ஆலோசனை. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? அவன் போதிக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும். பெற்றுட்டு ஒரு நாளைக்கு அபிஷேகம் பெற்று மறுநாள் விட்டுறக்கூடாது. நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன செய்யணும்? நம்ம இல்ல நிலைத்திருக்கிறார், மாறி போகவே மாட்டார். நம்ம ஆண்டு தூய்மையா காரியம் போது நம்மளுக்கு விலை போவார். அது வரைக்கும் விலை போகவே மாட்டார். ரெண்டாவது கர்த்தர் யார் சொல்லி போதிக்கிறாரா? சார்ந்தது நம்மளுக்கு. மூன்றாவது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. நான்காவதாக வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். சம்பந்தப்படுத்தி காண்பி ஆவிக்குரிய காரியங்களே ஆவிக்குரிய காரியத்தோடு எடுக்கிறாரா? சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறார். பவுல் எப்படி இருந்தாரு? வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 33-34 வசனம். ஒருவனுடைய வெள்ளியை ஆகியும் பொன்னை ஆகியும் வஸ்திரத்தை ஆகியும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. ஹல்லேலூயா. நம்ம கூட பரிசுத்த பவுலை போல வாழ்றது காணிட்டு ஆண்டவரே, பரிசுத்த பவுலுக்கு மட்டும் போதிட்டீங்களா? எனக்கு போதிக்கணும். ஐயா அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க விஷயம் என்ன? அவங்கள போல இருக்கணும் இவங்க போல இருக்கணும் இச்சை. அது மற்றவங்களுக்கு இருக்க வஸ்திரமோ மற்றவங்க நகை போட்டிருந்தாலும் மற்றவங்க பொருளை பார்த்து நினைச்சுக்கூடாது, இச்சிக்கவே கூடாது. அது கத்துருப்பீங்களா? கத்த நமக்கு எதை கொடுக்குறாராத நம்ம சந்தோஷம் என்ன செஞ்சிடணும்? ரசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி அது போல பரிசுத்த பவுலுக்கு கூட என்ன இருந்தா பாருங்க. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதே நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபம் இருக்கா? அவளை போல இடைவிடாம ஜெபம் பண்றோமா? இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே நான் இடைவிடாம ஜெபம் பண்ண ஆண்டவரே, இங்க வந்தாலே நான் ஜெபம் பண்ண என்னால முடியல. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாம இருக்கிறோம்? ஆண்டு கேளுங்க. ஆண்டவரே செடிக்க பிடிக்குது செவ்வாய் ஊற்றுங்கப்பா, விண்ணப்பத்தை ஊற்றுங்கப்பா. இப்படியே இருக்கிற ஆத்திரை எடுத்துக்கொள்ளப்பட்ட எங்க போன்றவரை பரிசுத்த பவுல் என்ன செஞ்சாரு? எதிர்விடாம ஜெபம் பண்ணலாம். அதனால தேவனை கர்த்தர் பரிசுத்தவங்களுடைய எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நம்ம செபிக்கிறது இல்லை. மற்றவங்க வெளியாவது பொண்ணாவது வசக்காவது இச்சிக்கல. மற்ற நல்ல வசனத்தை நம்மளாம் நினைச்சிருக்கோம். இது பொண்ணு வசதி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஆணிச்ச பொண்ணுரை பண்ணணும். ஹல்லேலூயா. எந்த துணிமணி ஆசையோ பொண்ணாசையோ பொருளாசையோ தரக்கூடாது. ஒரே ஒரு ஆசை, ஏசு எனக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு எது வேணும்? ஏசுதான் நமக்குள்ள வரணும். அதுதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை அளித்தாங்க. அது மாத்திரம் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வாழ்ந்திருக்கும் சரி வாசிங்க. என் குறைத்தினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவு காலமும் போதிக்கப்பட்டேன். வாழ்ந்துக்கும் தெரியும், சார்ந்துக்கும் திருப்தியா இருந்தாலும் குறைப்பட்டது நமக்கு என்ன செஞ்ச ஆண்டுக்கு போதிக்கப்பட்டிருக்காரு. அதனால பரிசுத்த பவுலுக்கு ஆண்டவர் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கும் பரிசுத்த சொல்லித்தாங்கப்பா. நான் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் சந்தோஷமா இருக்கணும். கற்றுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷம் வரணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதனால பரிசுத்த பவுல் இருக்கிறார் இல்லையா? பார்த்து பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, குறைபட்டாலும் சரி, போதி எல்லாம் நாங்க என்ன வந்தாலும் சரி கர்த்தருடன் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆண்டு கேட்கணும், அப்படிப்பட்ட கிருதனை தாங்கப்பா சொல்லி ஆண்டு கேட்கணும். கடைசியாக ஆண்டு யாருக்கு போதிக்கிறாரு பாருங்க. புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யார் உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முறை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. பால் மறந்தவர்கள் தான் உபதேசிக்கிறாராம்.
அது வந்து தாவீது சொல்றாரு 131 சங்கீதம் 1 2 வசனம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மீட்டனை உள்ளதையும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருங்களிலும் நான் தலையிடுவதும் இல்லை. தாயின் பால் வளர்ந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் வளர்ந்த குழந்தை போல் இருக்கிறது. மற்றவங்க வேலையை மற்றவங்க காரியங்களுக்கு தலையிடும் போது நமக்கு என்ன செய்யுது? ஆண்டுக்கு நெருங்கி ஜீவிக்க முடியாது. நமக்கு ஆண்டுக்கு தடை வரும். விடாதபடிக்கு இந்த புதிய தீர்மானம் பண்ணுங்க. மற்றவங்க காரியத்துல நினைச்சக்கூடாது, தலையிடவே கூடாது. கற்றுக்காக நம்ம ஒரே மன ஆண்டு கட்டில் ஒப்பு கொடுக்கணும். காரியம் வச்சு ஆத்மா பால்படுத்த குழந்தை போடி இருக்குன்னு சொன்னாரியா, நம்ம ஆத்மா உலகத்தை மறந்து இருக்கணும். அதை ஆண்டவரை கேசுக்கு சொன்னார். அவன் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதே போல நம்மளும் உலகத்தார் அல்லாதபடிக்கு நம்ம ஆத்மா உலகத்தை மறந்து இருக்க வேண்டிய பிரியமானவர்களே. அவங்க காரியத்தில் போய் தலைவர், இவங்க காரியத்தில் தலைவர் வேண்டாம். நம்ம ஆண்டு பிரியமா இருக்கணும். வாழ்ந்த கொண்டே போல நம்ம ஆத்மா அடக்கி வைக்கணும். நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் உலகம் நம்ம தொட்டாதபடிக்கு நான் உலகத்தை நல்லது நீங்களும் உலகத்தை நல்ல உலகத்தை வெறுத்து நம்ம வாழ வேண்டிய ஒரே ஒரு வாழ்க்கை கற்று வருகிற சமயம். நாங்களாம் இந்த ரவிபாடு போகும்போது அப்ப நாங்க வாழிக்கலை 4 வருஷம் வாழிக்கலை. ரவி பற்றி தண்ணி வந்து தாம்பரையில தான் தண்ணி இருக்கும். அந்த தாம்பரை மேல என்ன செய்யாதா தண்ணி கொட்டாது. காரணம் என்ன? தாம்பரையில எண்ணெய் பக்கம் இருக்குமா. அதே போல உலகத்துல வாழ்ந்தாலும் உலக காரியம் தொடாதபடிக்கு தாய்க்கு போல சொல்லணும். ஆத்மாவும் பால் வந்து குழந்தை போல அடைக்க அவர்கள் வாங்கிக்கிறப்ப இது வரைக்கும் எந்த காட்சியில தலையிட்டாண்டவரை இவெல்லாம் செய்ய மாட்டாண்டவரே. பத்தி நான் வளர்த்தனது அவர்களும் வளர்த்தாங்களே என்னை உலகத்திற்கு பிரித்தெடுத்து உலகத்தில் பிரிந்த வாழ்க்கையில் வாழ உதவி செய்யும். அப்படி வரைக்கும் தேவை நமக்கு எல்லாமே போதிப்பார். பால் மருந்து குழந்தைத்தான் கற்று இருக்கிறாரா போதிக்கிறார். அல்லேலூயா. முதல்ல யாருக்கு போதிக்கிறாரு? பசு தலைவர் நமக்கு இருந்தாருன்னா போதிப்பார். 2வது சாந்தவன்களுக்கு, 3வது கத்திற்கு 4வதாக பசுத்தை நமக்குள்ள இருந்தா எல்லா காரியம் போதிப்பார். 5வதாக யார் போதிக்கிறாரா? பால் மறந்தவர்கள் தான் கற்றுப்பாரு. 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் யாருக்கு அறிவி போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முறை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. தேவனை கற்று அறிவை போதிப்பார், உபதேசத்தை உணர்த்துவார். கத்திரத்தை ஒப்பு கொடுக்கலாமா? அன்று நான் உன்னை போதித்து நீ நடிப்பேன் உனக்கு காட்டு உண்மையிலே கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன். அண்டவரே இந்த வருஷத்துல சாந்தவனுக்கு எனக்கு காரணம் உண்மை பல மாற்றம் ஆண்டவரை எனக்கு போதிமப்பா. எனக்கு பசுத்தின் அபிஷேகம் காரு ஆண்டவரை. நான் எனக்கு உற்சாகம் தான் நிறைய அஞ்சு பேசுறேன். அப்படி இல்லை பசுத்தை எனக்கு நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நினைச்சிருக்கிற ஒரு நம்ம பிரியவே மாட்டார். அல்லேலூயா. பெற்றுவார் பெற்றுக் கொடுங்க. நீக்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை பெற்ற அபிஷேகம். அபிஷேகத்தை பெற்றுவார்த்தவங்க நீக்க முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது. அருமையானவர்களே, பசுத்தின் அபிஷேகம் தேவை. 2வது சார்ந்து கொள்ள தேவை. 3வதாக கற்று பயப்பட பயணம் தேவை. ஆபரகம் பாய்ந்தார். ஆபரகத்துக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். முதல் சார்ந்த குழந்தை அவரோடு முகமமா பேசினார். பசுத்து பவுல் போதித்தார். அவர் செவம் பண்ணாரு. எந்த விடாம செவம் பண்ணாரு. அவர் எந்த ஆசைப்பட இச்சு அவருக்கு எந்த ஆசை அவருக்குள்ள இல்ல. எதையுமே அவர் இச்சிக்கல. பால் பிறந்திருக்குமா? உலகத்தை மறந்திருக்குமா? சாதித்துல பால் பிறந்து குழந்தை பண்ண ஆத்துமாவ அன்றைக்கு அமர பண்ணினது ராஜா. இஸ்ரேல 40 வருஷம் ஆண்ட ராஜா உலக காரியத்தில் தலையிடவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அவங்க எப்பயும் மறித்தாலும் இன்னைக்கு வேதத்துல பேசி கொடுத்திருக்காங்க. அருமையானவரே, ஒரே ஒரு வாழ்க்கை கற்றுக்க பிரயோஜனமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம மற்றவர்கள் மாதிரியான வாழ்க்கை வாழ வந்து பிரியமானவர்களே, கத்திரத்தை நம்ம அர்ப்பணித்து போடுவோம். நமக்கு வரக்குள்ள கர்த்தனம் எல்லாவற்றையும் போதித்து நடத்துகிற தேவன் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணின
30 வயதுகளுக்கு தாவீதுக்கு கர்த்தர் போதித்தாரே. எல்லாரும் சொல்லும் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே. மோசே சாந்த பண்புள்ளவனா எழுதப்படுகிறாரே. கர்த்தர் மோசேக்கு உலகமாக நோக்கி பேசி ஆலோசனை தந்தாரே. என்னை அபிஷேகி ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாம் எழுதப்படுகிறாரே. ஆபிரகாம் எதையும் மறைக்காதபடிக்கு ஒவ்வொன்றாய் போதித்தாரே. நாம கேட்போம், என்னை அபிஷேகம் ஆண்டவரே. எனக்கு கர்த்தருக்கு பயந்த வயது ஆண்டவரே. எனக்கு சாந்தத்தை காணுமாண்டவரே. பவுல் எந்த காரியத்தை விதிக்கவில்லை அப்பா. எனக்கும் அப்படிப்பட்ட உதவி என்றால் எந்த இச்சல் எனக்கு வரக்கூடாது. நான் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே ஆண்டவரே. ஜெபம் எனக்கு ஊக்கம் ஆண்டவரே. எல்லாம் கேட்கலாமா? வயசு கேட்கலாமா? எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே இதைவிட நான் சிந்திக்கணும். ஜெபம் எனக்கு தேவையில்லாத காலத்துல நான் தலையிடாதபடி காத்துக் கொள்ள மாட்டவரே. தேவையில்லாத காலத்துல தலையிடாதபடி காத்துக் கொள்ள மாட்டவரே. என்ன கேட்போமா? அபிஷேகம் ஆண்டவரே இப்போ ஆண்டவரே இப்போதே என்னை அபிஷேகியாலும் என்னை பாவத்தை பரிசுத்தமடைய அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் பாவத்தை பரிசுத்தமடைய அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் அவர் நம்மை போல என்னை மாற்றி மாறுவரே. மோசை போல என்னை மாற்றி மாறுவரே. பவுலை போல என்னை மாற்றி மாறுவரே. தாவீதை போல என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆபிரகாமை போல பயப்படும் பயத்தை தாரும். மோசை போல நீங்க சாந்தத்தை ஆகத்தாரும். பவுலை போல எப்போது ஜெபிக்க ஜெபாவை தாரும். எந்த இச்சைகளுக்கு வராதவரை காத்துக்கான மாண்டவரே. ஹல்லேலூயா. எந்த தேவையில்லாத காரியத்தில் தலையிடாதபடி உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் இல்லாத போன எனக்கு உதவி செய்ய கேட்கணும். அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் கொடுக்க இப்பொழுதே அபிஷேகி அபிஷேகி எல்லாம் கேட்கலாமா? என்னை அபிஷேகி மாட்டவர் என்னை அபிஷேகியாலும் என்னை தகப்பனே தகப்பனே அபிஷேகியும்
அக்கினியாலும் என்னை கட்டுதலாருக்க சுகத்தடி மூடிக்க அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் கட்டுதலாருக்க சுகத்தடி மூடிக்க அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் என்னை தன்னை அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் என்னை தன்னை அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் அபிஷேகியும் ஆண்டவரே என்னை அபிஷேகியும் அபிஷேகியும் ஆண்டவரே எல்லாம் கேட்பாம வாய்த்தரந்து கேட்பாம தகப்பனே நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே இறைவனோடு ஜெபிக்கணும் எனக்கு செபாவை எனக்கு வேண்டும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேண்டும் ஆண்டவரே ரேடியோ சாப்பிட வேண்டும் ஆண்டவரே அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே தேவையில்லாத காரியக்கூடாத ஆண்டவரே என்னை இறக்கும் ஆண்டவரே